அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். தினம் ஒரு திருக்குறள். 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை. 25வது திருக்குறள். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பில்லார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அகல் விசும்பில்லார் கோமான், அகண்ட விசும்புன வானம், விசும்பில்லார் அப்படின்னா வானவர்கள், தேவர்கள். அகண்ட வானத்தில் வாழக்கூடிய அந்த தேவர்களுக்கு கோமான், கோமான்னு அரசன். தேவர்களுக்கெல்லாம் கோமான் யார்? இந்திரன். இந்திரனே சாலுங்கரி. சாலுங்கரி அப்படின்னா அவன் தான் பொருத்தமானவன், இல்லை அவன் தான் சான்று, இல்லை எடுத்துக்காட்டுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு அவன் தான் எடுத்துக்காட்டு. எதுக்கு அவன் தான் எடுத்துக்காட்டு? ஐந்தவித்தான் ஆற்றல். ஐந்தவித்தான் ஆற்றல், அதுக்கு இவன் தான் எடுத்துக்காட்டு. ஐந்தவித்தான்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். 5 பொருள் என்னென்னா ஐம்புலன்கள். மேலோட்டமாக பார்த்தோன்னா என்ன பொருள் எடுத்துக்கொள்வோம் நாம்? இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதற்கு சான்றாக வள்ளுவர் இந்திரனை கூறுகிறார் என்று நாம் நினைப்போம் இல்லையா? ஆனால் இந்திரனை பற்றி ஒரு கதை இருக்குது. அநேகமாக அனைவருக்கும் இது தெரிந்திருக்கும். கௌதம முனிவரின் மனைவி அகலிகை, அவள் மீது ஒரு ஆசை கொண்டு தன்னுடைய ஆற்றலினால் அல்லது தவ வலிமையினால் பெற்ற ஏதோ ஒரு மந்திரமோ ஏதோ ஒரு வேலையினால கௌதம முனிவர் போலவே போய் அகலிகையை அடைந்து விடுகிறான், புலனடக்கம் செய்ய முடியாமல். ஆக அப்படிப்பட்ட இந்திரனை, அதனால் சாபமும் வாங்கியவன் தான் இந்திரன். அப்படிப்பட்ட இந்திரனை திருவள்ளுவர் எப்படி புலனடக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக கூறியிருப்பார்? ஏற்கனவே சொன்னபடி திருக்குறள் தான் இருக்கிறதே தவிர பொருள் இல்லை. நாமே எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? ஐந்தவித்தான் ஆற்றல். அவித்தல் அப்படின்னா என்ன? சமைக்கும் போது அவிக்கிறோம் இல்லையா? கொதிக்கிற நீரில் எதையோ ஒன்றை போட்டு மூடி வைக்கிறோம், இல்லை ஏதோ ஒன்றை போட்டு அதில் நீரை ஊற்றி அவிக்கிறோம். இதுதான் அவித்தல், சமைத்தல் அப்படிங்கிற பொருள். ஆக இந்த 5 புலன்களால் சமைத்தல் அப்படின்னா என்ன? பச்சையாக சாப்பிடாம ஏதோ ஒன்று அவிச்சு சாப்பிட்றோம். சமைத்தல், ஏதோ ஒரு தொழில் செஞ்சு சுவை ஊட்டுகிறோம், இல்லை ருசி ஊட்டுகிறோம், அப்படி தான் சாப்பிட்றோம். ஆக இந்த 5 புலன்களுக்கும் அவன் அடிமைப்பட்டு, அதற்கு அடிமைப்பட்டு அதனுடைய சுவையை உணர்வதற்கு அவித்தல். அதாவது இங்கே ஐந்தவித்தான் அப்படின்னா 5ஐயும் விட்டுட்டான், விலகிட்டான் அப்படிங்கிற பொருளை நாம் எடுத்துக்க வேண்டாம். சமைத்தல்ங்கிற பொருளை மட்டும் எடுத்துக்கொள்வோம். அவித்தல் என்கிற பொருளை எடுத்துக்கொள்வோம். இந்த 5 புலன்களும் அவித்தல், அவனை அவிச்சிடுச்சு. இந்த 5 புலன்களுக்கும் அவன் அடிமை ஆயிட்டான். அதனால தான் ஐந்தவித்தான். அவனுடைய 5 புலன்களுக்கும் அவன் அவிப்பட்டு அகலிகை மீது ஆசைப்பட்டு சாபம் வாங்கி கொண்டான். ஆக 5 புலனுக்கு அடிமைப்பட்டால் என்ன ஆவோம்? சாபத்திற்கு ஆளாவோம் என்பதற்கு இவன் தான் சான்று அப்படின்னு கூட வள்ளுவம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், திருக்குறளுக்கு பொருள் திருவள்ளுவர் கொடுக்கவே இல்லை. நம்முடைய அறிவிற்கு ஏற்றாற்போல் நாமளே எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நாளை ஒரு திருக்குறளில் சந்திக்கலாம்.